ஹலோ சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் கெப்பாசிட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்குறோம். ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துப்போம், அதை உடச்சி பொழக்கிறோம், பொழந்து உள்ளார இருக்க தனித்தனியாக எடுத்து போடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 2 பிளேட் இருக்கும், அதுக்கு இடையில வந்து டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்கும். டை எலக்ட்ரிக் மெட்டீரியல்னா ஒன்றும் இல்லை, ஒரு இன்சுலேட்டர், பிளாஸ்டிக் அண்ட் செராமிக்ஸ் இந்த மாதிரி இன்சுலேட்டர் தான் சென்ட்ரல் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த 2 பிளேட்டும் அலுமினியம் பிளேட்டாக இருக்கும். இந்த 2 பிளேட்டை கொண்டு போய் பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, பேட்டரி சைடு இருக்க பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பாசிட்டிவ் சார்ஜை வந்து ஒரு பிளேட்ல வந்து புஷ் பண்ணி வைக்கும். அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, அதை வந்து இன்னொரு பிளேட்ல புஷ் பண்ணி வைக்கும். இப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணோடனே அந்த கெப்பாசிட்டில சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகிரும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகிட்டு அப்படியே ஸ்டோர் ஆகும். இது கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா ஒர்க் ஆகுது? நம்ம வேண்டிகிராஃப்ட் ஜென்ரேட்டர் இருக்குல்ல, இந்த ஜென்ரேட்டருக்கு நம்ம ஷூ போட்டுட்டு போய் நம்ம தொட்டுட்டு நம்மளே சார்ஜ் பண்ணிக்கிறோம். சார்ஜ் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஷூ போடாம இருக்கிறாரு, அவர் வெறுங்கால நிற்கிறாரு, அவரை போய் நம்ம டச் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஸ்பார்க் கிடைக்கும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சோல்ஜர்ஸ் இந்த கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகுது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.